வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் நாளை 14ஆம் தேதி முடிவடைவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க வலைகளை படகுகளில் ஏற்றி மீன்பிடிக்க தயாராகி வருகின்றனர். வங்கக்கடல் பகுதியில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்கு ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடைக்காலத்தில் மீனவர்கள் தங்களது படகுகளை சீரமைக்கும் பணி மற்றும் வலை பின்னுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நாளை 14ஆம் தேதியுடன் தடைக்காலம் முடிவடைவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க தயாராகி வருகின்றனர். தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகளில் மீன் வலைகளை மீனவர்கள் ஏற்றும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மத்திய அரசு மீன்வள அமைச்சகத்தின் உத்தரவின்படி தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் உள்ள விசைப்படகுகளை கணக்கெடுக்கும் பணியை நேற்று மீன்வளத்துறை அதிகாரிகள் துவக்கினர். தடை காலத்தில் பதிவு பெற்ற மற்றும் பதிவு பெறாத மீன்பிடி படகுகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து மத்திய மீன்வள அமைச்சகத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளனர். இந்த கணக்கெடுப்பில் படகு உரிமையாளர் பெயர், பதிவெண், இன்ஜின் எண் உள்ளிட்ட விவரங்களை அதிகாரிகள் குறிப்பெடுத்தனர். உரிமம் பெறாமல் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இயங்கினால் சீல் வைக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வணிக உரிமம் பெறாமல் எந்த ஒரு வணிகம், உணவகம், தொழிற்சாலைகள், கிளினிக், நிதி நிறுவனம் ஆகியவை நடத்தக்கூடாது. நடப்பு 2025 முதல் 2026ஆம் ஆண்டில் உரிமம் பெறாமல் நடத்தப்படும் வணிகம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு சீல் வைப்பதற்கு வழிவகை உள்ளது. இதன்படி உரிமம் பெறாமல் இயங்கும் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு சீல் வைக்க முடிவு செய்யப்பட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அதன்படி கடந்த 11ஆம் தேதி பிப்டிக் முதன்மை சாலையில் உள்ள கட்டுமான பொருள் விற்பனையகம் மற்றும் பார்சல் சர்வீஸ் ஆகியவற்றிற்கு நகராட்சி வருவாய் பிரிவு ஊழியர்கள் சீல் வைத்தனர். இந்த நடவடிக்கை வரும் வாரங்களில் தொடரும். அதற்காக நகராட்சி வருவாய் பிரிவில் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே வணிக உரிமம் பெறாத வணிகர்கள் நகராட்சி 7 நாட்களுக்குள் அணுகி உரிமம் பெற விண்ணப்பித்து சீல் வைக்கும் நடவடிக்கை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்கால் விழுப்புரம் நெடுஞ்சாலை அமைக்கும் பணியால் கிராமங்களுக்கு செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டுள்ளதால் வழி அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் காஞ்சிபுரம் கோவில்பத்து பகுதியில் நாகப்பட்டினம் விழுப்புரம் நெடுஞ்சாலை பணி முடிவடையும் நிலையில் உள்ளது. மேல காசாக்குடி முதல் கிழ காசாக்குடி வரை செல்லும் முக்கிய சாலையில் நடுவே நெடுஞ்சாலை வருவதால் கடந்து செல்லும் சாலை மூடப்பட்டுள்ளது. இந்த வழியை பயன்படுத்திதான் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்கள், மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள், பணிக்கு செல்வோர், அத்தியாவசிய பொருட்கள் வாங்க செல்வோர் என பல்வேறு தரப்பினரும் இந்த வழியை பயன்படுத்தி வரும் நிலையில் தற்பொழுது சாலையை கடக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. சாலையை கடந்து செல்ல 2 to 3 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமம் அடைந்துள்ளனர். இந்நிலையில் மருத்துவர் விக்னேஸ்வரனை சந்தித்து அப்பகுதி மக்கள் சாலை கடந்து செல்ல பாதை அமைத்து தர கோரி கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களிடத்தில் பேசிய மருத்துவர் விக்னேஸ்வரன் மாவட்ட ஆட்சியருக்கும் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கும் இது குறித்து தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்க முயற்சி எடுப்பதாக தெரிவித்தார். அப்பகுதி மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் வழியிலே நெடுஞ்சாலையை கடந்து செல்ல வழி அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்து புதுச்சேரி நபர் ரூபாய் 12.23 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். கருப்படி குப்பத்தை சேர்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபத்துடன் பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினார். இதை நம்பி அவர் மர்ம நபர் தெரிவித்த பங்கு சந்தையில் 12,23,000 ரூபாய் முதலீடு செய்தார். அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகு போலி பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. இதேபோல் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த நபர் 1 லட்சம், பிள்ளை தோட்டத்தை சேர்ந்த நபர் 55,000, தட்டாஞ்சாவடியை சேர்ந்த நபர் 1,500, புதுச்சேரியை சேர்ந்த பெண் 1,200 என மொத்தம் 5 பேர் 13,80,700 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி விலக வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி மாநில மங்களம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வெளியனூரில் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி மாநில மங்களம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வெளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே நடைபெற்றது. போராட்டத்திற்கு மங்களம் தொகுதி பொறுப்பாளரும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளருமான ரகுபதி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி,
காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். தொடர்ந்து ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி விலக வேண்டுமென வலியுறுத்தி கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இருந்து தென் கோபுர வாசல் வரை பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் மங்களம் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு போராட்டக்குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு அறிவித்த 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி 33 மாதங்களுக்கான நிலுவைத் தொகை வழங்க வேண்டும். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊழியர்கள் போராட்ட குழுவினர் நேற்று மிஷின் வீதி, மாதா கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமை தாங்கினார். கன்வீனர்கள் வேளாங் கன்னிதாசன், கல்லிய பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் முனுசாமி உட்பட பலர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். கதிரேசன் நன்றி கூறினார். புதுச்சேரி அடுத்த பிள்ளைச்சாவடி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த பிள்ளைச்சாவடி ஸ்ரீ தர்மராஜர் உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய 136வது பிரம்மோற்சவ விழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 4ஆம் நாள் நிகழ்ச்சியில் நேற்று அர்ஜுனன் தபசு நிகழ்ச்சியும், இரவு சுவாமி வீதிவுலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முக்கிய திருவிழாவான தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், ஊர் முக்கிய பிரமுகர் பெருமாள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகி முகுந்தன், வன்னியர் பேரியக்கம் நிறுவனர் செந்தில், மணக்குள விநாயகர் கல்லூரியின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி உட்பட பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை கிராம பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலக்குரவன், காட்டுநாயக்கர், எர்குலா, குருமன்ஸ் ஆகிய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க கோரி பழங்குடியினர் தலையில் தலைப்பாகை கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலக்குரவன், காட்டுநாயக்கர், எர்குலா, குருமன்ஸ் ஆகிய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க கோரி கடந்த 44 ஆண்டுகளாக பழங்குடியின மக்கள் போராடி வருகின்றனர். ஒவ்வொரு முறையும் கோப்பு மத்திய அரசுக்கு அனுப்பப்படுவதாக புதுச்சேரி அரசு கூறி வருகிறது. இந்த நிலையில் இன்று அண்ணா சிலை அருகே பழங்குடியினர் தலப்பா கட்டி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்துக்கு மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார், மலக்குரவன் நலவாழ்வு சங்க தலைவர் செல்வராஜ், பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ஏகாம்பரம் மற்றும் பல்வேறு சமூக நல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பூர்வீக குடிகளாக இருக்கும் மலக்குரவன், காட்டுநாயக்கன், எருகுலா, குருமன்ஸ் ஆகிய பழங்குடியின மக்களை மத்திய அரசு அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் உடனடியாக சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி அனைவரும் தலப்பா கட்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பிறகும் அரசு நடவடிக்கை எடுக்காமல் வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை புறக்கணிப்போம் என பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் தெரிவித்துள்ளார். போலி இன்சூரன்ஸ் பாலிசி மூலம் ரூபாய் 57 லட்சம் விபத்து காப்பீடு பெற முயன்றதாக 6 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோரிக்கேணியை சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் மணலிப்பட்டை சேர்ந்த சச்சின்குமார் ஆகியோர் கடந்த 2018ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி பைக்கில் மணலிப்பட்டு பாலத்தில் சென்றபோது எதிரே வந்த கார் மோதியது. அதில் ராஜேந்திரன் சம்பவ இடத்திலே இறந்தார். சச்சின்குமார் படுகாயத்துடன் உயிர் தப்பினார். இது குறித்து மேற்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். இந்நிலையில் விபத்தில் இறந்த ராஜேந்திரனின் மனைவி பத்மினி மற்றும் காயமடைந்த சச்சின்குமார் ஆகியோர் ரூபாய் 57 லட்சம் இழப்பீடு கோரி கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் தாக்கல் செய்த விபத்து ஏற்படுத்திய காரின் இன்சூரன்ஸ் பாலிசியை தி நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் நிறுவன அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் அந்த பாலிசி தங்கள் நிறுவனத்துடையதே இல்லை என்றும் போலியாக தயார் செய்திருப்பது தெரிய வந்தது. அதன் பேரில் அந்நிறுவன மேலாளர் நெய்சி அஜித் தங்கள் நிறுவனத்தின் பெயரில் போலி பாலிசியை தயார் செய்தோர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி சிபிசிஐடி போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் கார் உரிமையாளர் லோகநாதன், ராஜேந்திரன் மனைவி பத்மினி மற்றும் அவரது குடும்பத்தினர், மேலும் விபத்தில் காயமடைந்த சச்சின்குமார் ஆகிய 6 பேர் மீது இன்ஸ்பெக்டர் ஏழுமலை மற்றும் போலீசார்
வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் விலையில்லா ரேஷன் அரிசி வழங்கும் டெண்டரை வடமாநில நிறுவனங்களுக்கு அளித்து புதுச்சேரி அரசு பல கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரியில் ஏழை மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் இலவச அரிசியில் மாபெரும் முறைகேடுகள் அம்பலமாகியுள்ளன. இலவச அரிசி விநியோகத்தில் முறையாக டெண்டர் விடுவது போல் நாடகமாடி தனக்கு சாதகமான ஒரு வடநாட்டு கம்பெனியுடன் கூட்டு சேர்ந்து அதிகாரிகள் கொள்ளையடித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனால் உண்மையான பயன்பெற வேண்டிய ஏழை விவசாயிகளும் உள்ளூர் அரிசி ஆலைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மோசடியால் புதுச்சேரி அரசின் மக்கள் நலன் பாதிக்கப்பட்டு புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய விவசாயிகளின் நம்பிக்கை கேள்விக்குறியாகி உள்ளது என்றார். புதுச்சேரியில் தற்பொழுது ரேஷனில் வழங்கப்படும் அரிசி 100% அண்டை மாநிலங்களில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டு புதுச்சேரியில் வழங்கப்படுகிறது. இதனால் புதுச்சேரிக்கு 20 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள விவசாயிகளை புறக்கணித்துவிட்டு வட மாநிலத்து கம்பெனிக்கு சிகப்பு கம்பளம் விரித்தது ஏன் என்ற கேள்வியை முன்வைக்கிறேன். தற்போதுள்ள இந்த முறைகேடான டெண்டரை உடனே ரத்து செய்துவிட்டு புதுச்சேரியின் சிறு குறு விவசாயிகள், அரிசி ஆலைகள் பயன்பெறும் வகையில் புதுச்சேரியில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளித்து டெண்டரில் கலந்து கொள்ள ஏதுவாக மாற்றியமைக்க வேண்டும். இந்த டெண்டர் முறையாக மீண்டும் செயல்படுத்தப்படவில்லை என்றால் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை முன்பு தேதியிட்டு நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்றார். வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் திருக்கோவில் திருத்தேரோட்ட நிகழ்ச்சி முடிவடைந்ததை முன்னிட்டு கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டு கோவில் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் பகுதியில் 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் தென்னக சிவாலயங்களில் பிரசித்தி பெற்றதுமாக விளங்கும் கோயிலாம்பிகை சமேத திருக்காமீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பிரம்மோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழா வரும் 12ஆம் தேதி வரை நடைபெற்றது. இவ்விழாவில் தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் சாமி வீதி உலாவும் நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து விழாவின் முடிவில் இன்று இந்து அறநிலைத்துறை அலுவலர் முன்னிலையில் வாலியண்டஸ் பள்ளி மாணவர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் மூலமாக கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டு திருக்கோவில் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.